கானா வினோத் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு உள்ள வந்து என்ன பார்த்திருந்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டுலாம் போனாங்க. அதை வச்சு நிறைய வைரலா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் இருக்கணும்ப்பா அப்படின்ட்டு. வினோ பாக்கியாங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டுலாம் போயிட்டு இருக்கு. கோவப்படாத, அமைதியா இரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டுலாம் போயிட்டாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபேமிலி ரவுண்ட் விஷயத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். எந்த ஃபேமிலியுமே பெர்ஃபெக்ட் கிடையாது. சோ அந்த வீட்டுக்குள்ள வந்து தனியா பெர்ஃபெக்ட்டா காட்டிக்க ட்ரை பண்ற ஃபேமிலிஸ் எல்லாம் எனக்கு ஃபேக்கா தான் படும். இந்த சீசன் ஃபேமிலி ரவுண்ட்ல எல்லாருமே குழப்பி தான் பேசிட்டு போயிருக்காங்க. பார்ட்டிசிபென்ட்ஸை இன்னும் அதிகம் குழப்பிட்டு தான் போயிருக்காங்க. நீ நல்லாவும் விளையாடுறேன்னு சொல்றாங்க, நீ இந்த தவறும் பண்றேன்னு சொல்றாங்க, இதனால உன் கேம் காலின்னு சொல்றாங்க. கமருதீன் கண்டென்ட் இல்லைன்னா பாரு ஒண்ணுமே கிடையாது அந்த வீட்டுல. ஜஸ்ட் நெகட்டிவிட்டி. பேட் டச் விஷயத்துல வந்து பார்வதி நிறைய விஷயங்களை கமருதனுக்கு பின்னாடி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டாச்சு. இதுல வந்து கமருதன் டைரக்டாவே உட்காந்து என்ன இந்த மாதிரி எல்லாம் நீ வந்து பேசிருக்கியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அக்ரெசிவா பேசிட்டாரு. ஏடி பாரு நீயும் தானே என்ன பேட் டச் பண்ணின அப்படின்னு கமருதீனுக்கு தோண கூட இல்ல. ஒரு வெறிநாய் மாதிரி தான் இருக்காங்க. லைக் கிட்டக்க வந்தா கடிப்பாங்க, எந்த நிமிஷம் கொலைப்பாங்கன்னு தெரியாது, எதை வச்சு கடிப்பாங்கன்னு தெரியாது. ரொம்ப அன்ட்ரஸ்ட்வர்தி பர்சன், அன்ரிலையபிள் பர்சன் அவங்க. பிரேக்கப் ஆயிட்டோம் போடி பேபின்னு சொன்னா மூஞ்சி உடைச்சிருவேன். அதுக்கப்புறமாவும் ஐ நீட் அ ஹக்னு அவங்களதான் கூப்பிடுறாரு. சோ அது ஒரு பயங்கர டாக்ஸிக் லவ்ன்ற கணக்குல சேராது, டாக்ஸிக் அஃபேர் அது. பார்வதி முழு நேரமும் கண்டென்ட் ஜெனரேஷன்ல தான் இருக்காங்க. அவங்க அம்மா வந்து SEX அப்படின்ற வார்த்தையை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அந்த விஷயம் பண்றதுக்கான கரெக்ட் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அம்மாவும் சிரிச்சு பதில் சொல்லியிருக்காங்க. கமருதீனோட ஃப்ரெண்டு நண்பர்னு ஒருத்தர் வந்து அண்ட் கமருதீன் சிஸ்டரும் டாக்ஸிக் தான். சோ பாரு குடும்பத்தினர் டாக்ஸிக், கமருதீன் குடும்பத்தினர் டாக்ஸிக். ரொம்ப நல்லா அந்யோன்ய பொருத்தம் பாரு ரெண்டு பேருக்கும். ரஞ்சனியே பயங்கர ட்ரெயின்டு தான். டெய்லி ஒரு 10 இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஸ்பீக்கர் முடிஞ்சே பேசுறாங்க. ஷீஸ் அ வெரி ட்ரெயின்ட் பர்சன். அந்த விதத்துல ஒரு குழந்தைக்கு இப்படி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்கன்றது எனக்கே பயங்கர ஷாக்கா இருந்தது. சாண்ட்ரா சில்ட்ரன் என்ன ஆக்டிங். அம்மா எள்ளுன்னா குழந்தைங்க எண்ணெயா நிக்குது 2 எண்ணெய் பாட்டில். இப்படியா குழந்தைங்களை மேனிபுலேட் பண்றது? நான் குழந்தைங்களை ஒரு நாளும் தப்பு சொல்ல மாட்டேன். சாண்ட்ரா பிரஜன் தான் தப்பு சொல்லுவேன். லாஸ்ட் வீக் வந்து விஜய் சேதுபதி நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குன்னே சொல்லலாம். விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஆதிரிய தள்ளிவிட்ட விஷயமா இருக்கட்டும், சுபிக்ஷா பண்ணதை வந்து அவங்கள அழ வச்சதா இருக்கட்டும், எதுவுமே வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இவர் ஏன் எதையுமே அட்ரஸ் பண்ணாம ஒரே விஷயத்திலேயே வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஆஸ் அ ஹோஸ்ட் அவர் ஓபி அடிக்கிறாரு. மேம் இந்த வீக் யாரு எலிமினேட் ஆவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க? இந்த வாரம் அவங்களுக்கு முக்கியமான கண்டெஸ்டன்ட், இதுக்கு மேல இவங்க கண்டென்ட் கொடுக்க வாய்ப்பு இல்ல, ஐ மீன் கொடுத்தாலுமே சமத்து கண்டென்ட்டா தான் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு விஜய் டிவி டீம் சபரியா தான் நோட்டம் போட்டு வச்சிருக்கோம். மோஸ்ட்லி அவர் தான் இறக்குவாங்க. சினிபஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க தீபிகா வெங்கடேஷ். ஒவ்வொரு வாரமும் வந்து பிக் பாஸ் வீட்ல என்ன மாதிரி ரணகலமான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இந்த வாரம் வந்து ஃபேமிலி ரவுண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரத்தோட எண்ணில் வந்து விஜய் சேதுபதி என்னெல்லாம் பேச போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஒரு நாள் ஃபுல்லா வந்து பார்வதி அவங்க அம்மா வந்து உள்ள ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் இந்த வாரத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம கூட வந்து சுஜி மேம் இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் தீபிகா. எப்படி இருக்கீங்க? ஃபேமிலி ரவுண்ட் எப்படி போயிருக்கு? சூப்பரா இருக்கேன். ஃபேமிலி ரவுண்ட் எதிர்பார்த்த மாதிரியே ஒரே ஃபயர் ஒர்க்ஸா போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே. ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து ஒவ்வொரு பர்சனோட ஃபேமிலியும் உள்ள வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பர்சன்ஸாவே எடுத்துடலாம் மேம். நம்ம டைரக்டா வந்து எல்லாரும் வந்து ஓவராலா நம்ம போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பர்சன்ஸா எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கானா வினோத் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு உள்ள வந்து என்ன பார்த்திருந்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டுலாம் போனாங்க. அதை வச்சு நிறைய வைரலா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் இருக்கணும்ப்பா அப்படின்ட்டு. வினோ பாக்கியாங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டுலாம் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க எப்படி வந்து பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க உள்ள வந்து கரெக்டா தான் அவங்க விஷயத்த சொன்னாங்களா? கோவப்படாத, அமைதியா இரு அப்படி சொல்லி மிரட்டிட்டுலாம் போயிட்டாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒன்னொன்னா சொல்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஓவராலா இந்த ஃபேமிலி ரவுண்ட் விஷயத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். எந்த ஃபேமிலியுமே பெர்ஃபெக்ட் கிடையாது. சோ அந்த வீட்டுக்குள்ள வந்து தனியா பெர்ஃபெக்ட்டா காட்டிக்க ட்ரை பண்ற ஃபேமிலிஸ் எல்லாம் எனக்கு ஃபேக்கா தான் படும். இயல்பா இருக்கிற ஃபேமிலிஸ் வந்து நேச்சுரலா படும்.
அந்த வகையில இப்போ கானா வினோதோட மனைவி தான் ஐடியல் மனைவின்னு சொல்றது மோஸ்ட்லி பிஆரா தான் இருக்கும். ஏன்னா இந்த ஷோவ 9 சீசனா பார்த்துட்டு இருக்கிற மக்கள் வந்து எந்த ஒரு ஃபேமிலியும் இது வரைக்கும் இதுதான் கிரேட், இதை விட கிரேட்டா இருக்க வாய்ப்பு இல்லைன்னுலாம் மக்கள் ஐ மீன் அந்த பார்க்கும்போது எபிசோட் பார்க்கும்போது ஒருத்தரோட ஒருத்தர் பேசுவாங்க நல்லா இருக்காங்கல்ல அப்படின்ட்டு. பட் பர்ஃபெக்ட் ஃபேமிலின்னு எடுத்து சொல்ல மாட்டாங்க. அதை எடுத்து சொல்றாங்கன்னா அது பிஆர் தான். அது கண்டிப்பா பொதுமக்கள் கருத்துன்னு சொல்ல மாட்டேன் நான். அண்ட் கானா வினோதோடைய மனைவி லைக் இந்த வாட்டி இந்த சீசன் ஃபேமிலி ரவுண்ட்ல எல்லாருமே குழப்பி குழப்பி தான் பேசிட்டு போயிருக்காங்க. பார்ட்டிசிபென்ட்ஸை இன்னும் அதிகம் குழப்பிட்டு தான் போயிருக்காங்க. கானா வினோத் மனைவி எப்படின்னா எல்லாரும் மாத்தி மாத்தி பேசியிருக்காங்க. நீ நல்லாவும் விளையாடுறேன்னு சொல்றாங்க, நீ இந்த தவறும் பண்றேன்னு சொல்றாங்க, இதனால உன் கேம் காலின்னு சொல்றாங்க. சோ யாருமே ப்ராப்பர் ஃபீட்பேக் கொடுக்கலன்றது தான் என்னோட கருத்து. கானா வினோத் வந்து அவங்க ஒய்ஃப் எப்படி பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? மாத்தி மாத்தி தான் பேசியிருக்காங்க. அவங்களே ஒரு கன்ஃபியூஷன்ல தான் பேசியிருக்காங்கன்னு சொல்றேன். தெளிவா இருக்கிறதுக்கான ஆக்டிங் கொடுக்கறது ஈஸி தானே. அந்த அந்த வீட்டுக்குள்ள ஒரு 3 மணி நேரம் போறோம்னா அதோட எக்ஸைட்மெண்ட் அந்த தனிப்பட்ட மனிதருக்கு இருக்கதான் செய்யும். அது கானா வினோதோட மனைவியா இருந்தாலும் சரி. அந்த எக்ஸைட்மெண்ட்ல அவங்க நல்லா சியர்ஃபுல்லா இருந்தாங்களே தவிர ஒவ்வொருத்தருக்கும் சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப முரண்பாடா சொல்லிட்டு போயிட்டாங்க. கானா வினோத் வைஃப் உள்பட. ஓகே. மேம் இந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு முன்னாடி நம்ம ஐ மீன் லாஸ்ட் வீக் வந்து விஜய் சேதுபதி நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குன்னே சொல்லலாம். விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஆதிரிய தள்ளிவிட்ட விஷயமா இருக்கட்டும், சுபிக்ஷா பண்ணதை வந்து அவங்கள அழ வச்சதா இருக்கட்டும், எதுவுமே வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இவர் ஏன் எதையுமே அட்ரஸ் பண்ணாம ஒரே விஷயத்திலேயே வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓபி அடிக்கிறாரு. ஆஸ் அ ஹோஸ்ட் அவர் ஓபி அடிக்கிறாரு. அவர் வந்து 3 மணி நேரம் விஜய் டிவிக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு போனோம் அத்தனை கோடி ரூபாய்க்காகனா ஏதோ ஒரு டாபிக் எடுத்து அதையே ஒரு 20 நிமிஷம் நல்லா அடிச்சு துவைச்சு உணர்த்திட்டு அது அந்த அந்த ஒரு இஷ்யூ சுத்தி நிறைய பஞ்ச் டயலாக் செய்கைகள் அப்படின்லாம் நிறைய பொருளி வித்த காமிச்சு ஆடியன்ஸ்க்கு பெல்ட்டி அடிச்சு தோக்கரணம் போட்டு எல்லாம் முடிச்சிடுறாரு அவர் கண்டென்ட். இதுக்கு முன்னாடி வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா பக்கெட் 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 பக்கெட்னே போச்சு. இந்த வீக்கெண்ட் எனக்கு யூஸ்வலா ஒரு இஷ்யூ எடுத்து அவர் நிறைய பஞ்சமிட்டாய் சுத்துவாரு. இந்த வீக்கெண்ட் அவர் அந்த சாண்ட்ரா குழந்தைங்க இஷ்யூ கொஞ்ச நேரம் அதையே சுத்திட்டு இருந்தாரு. சோ மத்தபடி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க அவருடைய ஹோஸ்டிங்ல. ஏன்னா அவர் காசுக்காக ஹோஸ்டிங் பண்றாருன்னு கிளியரா தெரிஞ்சிச்சு. ஓகே மேம், இப்ப சாண்ட்ரா அப்படின்னு எடுத்துக்கும் போது சாண்ட்ரா அந்த குழந்தைங்க விஷயத்த பத்தி பேசினதை தாண்டி சாண்ட்ரா வந்து பார்வதி கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா திவ்யா கணேஷ் என்ன பண்றாங்கன்னா வினோத், அமித், கமருதீன் இவங்களுடைய 3 பேருடைய வாயாதான் வந்து திவ்யா கணேஷ் வந்து செயல்பட்டு இருக்காங்க. இவங்கள இல்லைன்னா வந்து திவ்யா கணேஷே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சோ இதை எப்படி நினைக்கிறீங்க? இது எப்படி பாக்குறீங்க? இத வந்து பாருக்கு பொருந்தும். கமருதீன் கண்டென்ட் இல்லைன்னா பாருக்கு ஒண்ணுமே கிடையாது அந்த வீட்டுல. ஒண்ணுமே பண்றதுக்கு ஜஸ்ட் நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி. நான் ஒரு ப்ரீவியஸ் இது இன்டர்வியூலயும் சொன்னேன். இந்த காதல் கண்டென்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பாரு கொஞ்சம் பேரபிளா இருக்காங்க அப்படின்ட்டு. அதுதான் அந்த காதல் கண்டென்ட் தான் அவங்கள ஒரு ஹியூமனா காட்டுது. இல்லாட்டி அவங்க ஒரு வெறிநாய் மாதிரி தான் இருக்காங்க. ஒரு சொரிநாய், வெறிநாய், ரேபீஸ் நாய், வாட் எவர் யூ கால் இட். லைக் கிட்டக்க வந்தா கடிப்பாங்க, எந்த நிமிஷம் கொலைப்பாங்கன்னு தெரியாது, எதை வச்சு கடிப்பாங்கன்னு தெரியாது. ரொம்ப அன்ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன், அன்ரிலையபிள் பர்சன் அவங்க. மாறிக்கிட்டே இருப்பாங்க. சோ அவங்களுக்கு ஒரு ஸ்டெடி ஆங்கர் கொடுத்திருக்கிறது கமருதீன் அப்படின்ற கேரக்டர். அந்த கமருதீன் கேரக்டரோட அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஈர்ப்பு. அண்ட் கமருதீனுமே பிரேக்கப் ஆயிட்டோம் போடி எல்லாமும் சொன்னாரு. பேபின்னு சொன்னா மூஞ்சி உடைச்சிருவேன். அதுக்கப்புறமாவும் ஐ நீட் அ ஹக்னு அவங்களதான் கூப்பிடுறாரு. சோ அது ஒரு பயங்கர டாக்ஸிக் லவ் தான். ஆனா டாக்ஸிக் லவ். சோ இது லவ்ன்ற கணக்குல சேராது. டாக்ஸிக் அஃபேர் அது. அந்த மாதிரி திவ்யாக்கு ஒரு ஃபல்க்ரம் கொடுக்கணும்னா அவங்க 3 பேரோட ஒரு முரண்பாடு வச்சுக்கணும், இல்ல 2 பேரோட ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அவங்களோட யாராலையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப செல்ஃபிஷ். சோ ஒரு 3 எனிமீஸ் வச்சுக்கிட்டு அவங்களோட கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க திவ்யா. ஓகே. திவ்யாவோட பேரண்ட்ஸ் வந்து உள்ள வந்திருந்தாங்க. சோ வரும்பொழுது வந்து அவங்க அம்மா பேசின விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் டாக்ஸிக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து வெளியே சொல்லி அனுப்புனதை தாண்டி பார்வதி கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து பார்வதி கண்டென்ட்டுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு அந்த வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? பார்வதி முழு நேரமும் கண்டென்ட் ஜெனரேஷன்ல தானே இருக்காங்க. அவங்க எப்போ நானாவே இருக்கேன்னா அவங்க நிஜ வாழ்க்கையிலயும் கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காங்கன்னு தான் அர்த்தம். உண்மையிலேயே அதுதான். இஃப் யூ லுக் அட் ஹர் பர்சனல் லைஃப்,
ஐ திங்க் 80% ஆஃப் இட் இஸ் ஆன் யூடியூப். அவங்க என்ன சாப்பிடுறாங்க, எங்க தூங்குறாங்க, எப்படி எந்திரிக்கிறாங்க, என்ன மேக்கப் போடுறாங்க, என்ன சாப்பிடுறாங்க, அவங்க அம்மா எப்படி இருக்காங்க, அம்மா வந்து SEX அப்படின்ற வார்த்தையை பத்தி என்ன நினைக்கிறீங்க, சோ அத பத்தி பேசியிருக்காங்க. அம்மா அந்த விஷயம் பண்றதுக்கான கரெக்ட் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அம்மாவும் சிரிச்சு பதில் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த வீடு கல்ச்சரே கண்டென்ட் கல்ச்சர் தான். அவங்க அம்மாவும் அப்படிதான், அவங்களும் அப்படிதான். 24/7 ஏதோ ஒரு கேமரா சுத்தியே இருக்கிற மாதிரி தான் பார்வதி நிஜ லைஃப்லயுமே இருப்பாங்க. அதனால அவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற டாக்ஸிசிட்டி தான் அவங்க நிஜ லைஃப்ல இருக்கிற டாக்ஸிசிட்டி. இது நிறைய பேர் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. திவ்யா கணேஷோட அம்மா அத பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். திவ்யா கணேஷ் அம்மா. சோ டாக்ஸிக்னு சொல்ல மாட்டேன். ஐ நெவர் கால் பேரண்ட்ஸ் டாக்ஸிக். இதுல ஒரு சின்ன விதிவிலக்குன்னா பாருவோட அம்மாவா இருக்கலாம். அவங்க டாக்ஸிக் தான் கண்டிப்பா. பட் மத்த எந்த பேரண்ட்ஸுமே எனக்கு அங்க டாக்ஸிக்கா படல. இன்னும் ஒருத்தர் டாக்ஸிக்கா பட்டது வந்து கமருதீனோட ஃப்ரெண்டு, நண்பர்னு ஒருத்தர் வந்து, அண்ட் கமருதீன் சிஸ்டரும் டாக்ஸிக் தான். சோ பாரு குடும்பத்தினர் டாக்ஸிக், கமருதீன் குடும்பத்தினர் டாக்ஸிக். ரொம்ப நல்லா அந்யோன்ய பொருத்தம் பா 2 பேருக்கும். அதனால மத்த எல்லாருமே இவங்களை விட பெட்டரா எனக்கு தெரிஞ்சாங்க. எனக்கு சத்தியமா திவ்யாவோட பேரண்ட்ஸ் எல்லாரும், ஐ மீன் கமரு ஃபேமிலி அண்ட் பாரு ஃபேமிலியை விட பெட்டரா தான் தெரிஞ்சாங்க. எனக்கு டாக்ஸிக்கா தெரியல. திவ்யாவோட அப்பாவுமே சரி சர்க்காஸ்டிக்கா நிறைய விஷயங்களை வந்து பார்வதி கிட்ட சொல்லிக்கிட்டே அது இருந்தாரு. பாருவோட நேச்சர். இத்தனை இத்தனை வாரம் பாரு அதை பண்ணுவாங்க, சர்க்காஸ்டிக்கா சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டே என்னது கத்தி குத்துவாங்க. இங்க ஹிந்தில அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, மீட்லி சுரி, இனிமையான கத்திம்பாங்க, ஸ்வீட் நைஃப். அது தமிழ்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சிரிச்சுக்கிட்டே முதுகுல குத்துறது, சிரிச்சுக்கிட்டே மார்ல குத்துறது. வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. வஞ்ச புகழ்ச்சி வேற, வஞ்ச புகழ்ச்சி வேற. தொட மாட்டாங்க, இது சிரிச்சுக்கிட்டே குத்துவாங்க. பார்வதி அந்த டைப், சிரிச்சுக்கிட்டே குத்துவா. அவங்க வாயில இருந்து ஒரு ஜெனுவின் காம்ப்ளிமெண்டே வராது, சாண்ட்விச் காம்ப்ளிமெண்ட் வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் வரும், அப்புறம் காம்ப்ளிமெண்ட் வரும், அப்புறம் அத குத்துற மாதிரி ஒரு ஜோக் வரும், அந்த காம்ப்ளிமெண்ட்டையே கிழிக்கிற மாதிரி ஒரு ஜோக் வரும். அகைன் யூ வில் பீட் மீ அவுட். SHIT சாண்ட்விச் அப்படிம்பாங்க அந்த மேனேஜ்மெண்ட் டேர்ம்ஸ்ல. நிறைய மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நமக்கு இந்த மாதிரி தான் பொருள்கள் விற்பாங்க. அந்த ஒரு நேச்சர் தான் இவங்களுக்கு இருக்கு. சோ சத்தியமா அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது திவ்யா பேரண்ட்ஸ் எல்லாம் நான் டாக்ஸிக்னு சொல்லவே மாட்டேன். அவங்க அப்பா பார்வதிய நல்லா கிழிச்சது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் எனக்கு கிழிச்சிருக்கலாம். ரொம்ப கம்மியா பேசிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நல்லா கிழிச்சிருக்கலாம். பார்வதி சிரிப்பு கம்ப்ளீட்டா போய் அவங்க மூஞ்சி சின்னதாயி அவங்க கொஞ்சம் கார்டன் ஏரியா போற மாதிரி பண்ணிருக்கலாம். ஆனா திவ்யா வந்து போனதுக்கு அப்புறம் நிறைய அப்பாலஜிஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க, மேம் நான் வந்து பேசியிருக்கலாம், இன்னும் கூட நான் கண்ணு காமிச்சிட்டே இருந்தேன், நீங்க ஏன் அப்பாவை எதுவும் பேசல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க அந்த இடத்துல கேம் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. கேளுங்கன்னு சொல்லி விட்டுட்டோம். அடுத்து வந்து திவ்யாவே வந்து பார்வதி கிட்டயும் சொல்றது வந்து ஒரு மாதிரி பூசி மழுப்புறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அது நீங்க எப்படி பாத்தீங்க? அது பேரண்ட்ஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா திவ்யாக்கு இன்னும் 3 மணி நேரம் அதை வச்சு கண்டென்ட் கறக்கணும்ல. என் பேரண்ட்ஸ் இப்படி சொன்னாங்க, உங்களை இப்படி சொன்னாங்க, உங்களை அப்படி சொன்னாங்க, உங்களை இப்படி சொன்னாங்க, நீங்க இல்லாத போது அப்படி சொன்னாங்க. சோ ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் அதை வச்சு கண்டென்ட் கறப்பாங்க. எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் இதை பண்ணிருப்பாங்க. சபரி பண்ணல. இன்ஃபேக்ட் சபரி ஃபேமிலி நியர் பெர்ஃபெக்ட் ஃபேமிலிம்ப. அந்த அளவுக்கு கூட ஒரு பையனை கட்டுப்பாடுல வைக்கிறப்பா அந்த பையன் பயப்படுறான் அம்மாட்ட. ஜோக்குனாலுமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அம்மா இருக்காங்கன்னா சைக்கிளை திருப்பிட்டு போயிருவாங்கன்னா அந்த பசங்களுடைய சயின்ஸை வந்து யூ ஷுட் டேக் இட் a little seriously. அதே சமயம் அம்மா சொல்றாங்க, இல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன ரொம்ப விரும்பி வந்து வீட்டுக்கு உட்காந்து சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதான் சொல்றேன், முரண்பாடு. ரைட்டா? இந்த கதையும் சொல்றாங்க, இதுவும் சொல்றாங்க. சோ நமக்கு எதை நம்புறதுன்னு தெரிய மாட்டேங்குது. பட் இருக்கிறதுல கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்துட்டு போன கண்டென்ட் கறக்காம இருந்தது சபரி. திவ்யா நிறையவே அதை கறந்தாங்க. சபரி வந்து அவங்க அக்கா மேல ரொம்ப அப்படியே பாசமா இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் காமிக்கப்பட்டது. சோ பாட்டு கூடவுமே வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க அக்காவுடைய பாண்ட் எப்படி மேம் பாக்குறீங்க? நார்மல் நைஸ் நேச்சுரல் பாண்ட். நார்மல் நைஸ் நேச்சுரல் ஃபேமிலிஸ் போரிங்கா தான் இருக்கும். அதை பத்தி சொல்றதுக்கு ரொம்ப அதிகம் இருக்காது. நார்மல் நைஸ் நேச்சுரல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ அவங்க டாக்ஸிசிட்டி டிஸ்பிளே பண்ணிருக்காங்க, தேவையில்லாததெல்லாம் பேசியிருக்காங்கன்னா அதை எடுத்து பேசலாம். நார்மல் நைஸ் நேச்சுரலுக்கு அவங்க சொன்ன எல்லா டயலாகுமே சூப்பர் 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 தான் சொல்லிட்டு இருக்க முடியும்.
மேம் கனி அவங்களுடைய வீட்ல இருந்து வந்திருந்தாங்க. வந்துட்டு வந்து, "நீ இன்னும் கூட நல்லா விளையாடலாம். இன்னும் கூட நல்லா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெறைய சண்டை போடலாங்கிற" மாரி தான் அவங்க சொல்லிட்டு போயிருந்தாங்க. கனி அவங்களுக்கு ஆமா, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அவங்க நார்மல் ரொட்டீன்க்கு திரும்புன மாதிரி இருந்துச்சு. ஸோ இத எப்படி பார்க்குறீங்க? கனி அவங்க ஃபேமிலில பிளாக் ஷீப்ன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபேமிலில கனி வந்து மத்தவங்க எல்லார விடயும் மேபி லுக்ஸ் விஷயத்துல ஃபேமிலிக்குள்ளேயே இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்களா? யப்பா! நம்ம அம்மா, அப்பா நம்ம அங்கிள், ஆன்டிஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்களா? உன் தங்கச்சிய விட நீ ஃபேரு, உன் தங்கச்சிய விட நீ கருப்பு, உன் தங்கச்சி குண்டா இருக்கா, நீ ஏன் இப்படி ஒல்லியா இருக்க? தே வில் கீப் டூயிங் தட் ஆல் த டைம். சோ அந்த வீட்டுக்குள்ள விஜயலட்சுமி தான் வந்து அழகுக்கு பேர் போனவங்க அப்படின்றதுனால இன் கம்பாரிசன் ஐ திங்க் கனி இஸ் த பிளாக் ஷீப் ஆஃப் தட் ஃபேமிலி. எனக்கு என்ன ரொம்ப வருத்தம்னா திரு வரல அவங்கள பாக்குறதுக்கு. அவர் என்ன அவ்வளவு பெரிய சங்கர் மணிரத்னமா? அவருக்கு டைம் கிடைக்கலையா? 10 படம் அட் a டைம் எடுத்துட்டு இருக்காரா? ஹி குட் ஹவ் கம். ஏன்? லைக் எனக்கு ம். ஒரு என் ஒய்ஃபோட நான் நிக்கிறேன். அவர் வாய் திறந்து கூட பேசலாம். ஐ அம் ஹியர் ஃபார் மை ஒய்ஃப்னு வந்திருக்கலாம். அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய இல்ல விஷயம். இவங்க வந்தா தான் கன்டென்ட் கிடைக்கும். இல்ல வியூஸ் கொஞ்சம் அதிகமாகும்னு சொல்லி கூட அவங்க சிஸ்டர கூப்பிட்டு திருவும் டைரக்டர் தானே. ஏங்க மத்தவங்க குடும்பத்துல இப்போ யாரோட அம்மா ரொம்ப வெகுளியா இருந்தாங்க? திவ்யா அம்மா பயங்கர வெகுளியா இருந்தாங்களே. கண்டென்ட்ன்றது ஒரு பிரபலம் வந்தாதான் கொடுக்கணும்னு இல்ல. இது ஃபேமிலி ரவுண்ட். இதுல ம். நான் திரு பிரபலம்னு கூட சொல்லல. கனியோட ஹஸ்பண்ட் ஹி குட் ஹவ் கம். அது அந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க கனிய கொஞ்சம் மட்டம் தட்டுறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஓகே. ஓ! இவங்க வராததுனால இவங்க இன்னும் கூட பெருசா கனிய பார்க்கலங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆமா அவங்க வீட்டுக்குள்ள கனி இந்த காம்படிஷனுக்கு போயிருக்காங்கன்றத அவங்க ஒரு பெரிய விஷயமாவே பாக்கல. பார்க்கல. கனி ஓகே, ஓகே, ஓகே. ஏதோ பண்றா பண்ணிட்டு வந்துருவா வீட்டுக்கு. அவ இஷ்டம் பண்ணிட்டோம். அவளாலதான் பெரிய அழகி ஆக முடியல. அவளாலதான் பெரிய நடிகை ஆக முடியல. ஏதோ அவளுக்கு கிடைச்சத பண்ணிட்டு இருக்கா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது காண்டிசெண்டிங் தட்டி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரிதான் நினைக்கிறேன். ஓகே. மேம் அமித்தோட ஃபேமிலி உள்ள வந்திருந்தாங்க. வந்த உடனே பயங்கர ஒரு வைபோட இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க பாப்பாவ வந்து ட்ரெயின் பண்ணி கூட்டு வந்த மாதிரியே இருந்துச்சுன்னு நெறைய இடத்துல வந்து பேசப்பட்டது. ஏன்னா, எல்லாருக்கும் அவங்களுடைய பேரு சொல்றது எல்லாமே வந்து பயங்கர ட்ரெயினா வந்து அந்த பாப்பா வந்திருக்காங்கங்கிற மாரி பேசப்பட்டது. இத எப்படி பார்க்குறீங்க? நானும் ஒத்துக்கிறேன். அநியாயத்துக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. கீதாஞ்சலியா அவர் வைஃப் பேர் ரஞ்சினி. ரஞ்சனி. அநியாயத்துக்கு ரஞ்சினியே பயங்கர ட்ரெயின்டு தான். நம்ம பேசின மாதிரி டெய்லி ஒரு 10 இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஸ்பீக்கர் முடிஞ்ச மாதிரியே பேசுறாங்க. வீட்டுக்குள்ள கத்தி 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 ஷீஸ் அ வெரி ட்ரெயின்ட் பர்சன். அந்த விதத்துல ஒரு குழந்தைக்கு இப்படி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்கன்றது எனக்கே பயங்கர ஷாக்கா இருந்தது. அத வந்து முத்தமழை அப்படியே சேடா நின்னு பாடுறது. நாங்க இப்பதான் சொல்றீங்க. இன்டர்நெட் பூரா கதறி முடிச்சாங்க. சின்மை வாயை தொறக்க கூடாது இனிமே லைஃப்ல. எத பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா பேசிக்கலி முத்தமழை இஸ் அ சாங் அப்படின்ட்டு. இந்த பாட்டு வேணா சொல்லி கொடுத்துருக்கலாம் அந்த குழந்தைக்கு. முத்தமழை வந்து பாடிச்சு. எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சுங்க. ஐ டோன்ட் நோ. பட் இத வந்து இந்த குழந்தைய வந்து குழந்தை பேரண்ட்ஸ்ன்னு எப்படி பாக்குறது? தே ஆர் ஆல் ஜஸ்ட் ட்ரைனிங் ஈச் அதர். எல்லாரும் ஒருத்தர் ட்ரெயின் பண்ணி ஒரு ஃபேமிலி ஆஃப் என்டர்டெய்னர்ஸா தான் இருக்காங்க அமித் குடும்பம். ஐ ஃபீல் வெரி சாரி ம். ஃபார் தட் சைல்ட். ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் தட் சைல்ட். இன்டெலிஜென்ஸ் இருக்கு, திறமை இருக்கு. அது இந்த வயசுல நடுவீட்ல நின்னு முத்தமழை பாடி எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டாம். ரொபாட்டிக்ஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. அதுல அமிச்சிட்டு குழந்தைய கூட்டிக்காம நீங்க தனியா வந்திருக்கலாம் வீட்டுக்கு. குழந்தைய வச்சு கண்டென்ட் பண்றதுல எனக்கு சத்தியமா உடன்பாடு இல்லப்பா. ஜுமானா ஒவ்வொருத்தருக்கும் வந்து எந்த நிச்சயம்லாம் வேற வச்சாங்க மேம் கடைசில. கமருதீன் சைட்ல இருந்து ஒரு குழந்தை வந்துச்சு. ஆ. பாடாது, ஆடாது, ஒண்ணுமே நேச்சுரல் சைல்டு அது. ம். அப்படிதான் இருக்கணும். சாண்ட்ரா சில்ட்ரன் என்ன ஆக்டிங், என்ன அம்மா எள்ளுன்னா குழந்தைங்க எண்ணெயா நிக்குது 2 எண்ணெய் பாட்டில். இப்படியா குழந்தைங்களை மேனிப்புலேட் பண்றது? நான் குழந்தைங்களை ஒரு நாளும் தப்பு சொல்ல மாட்டேன். சாண்ட்ரா பிரஜன் தான் தப்பு சொல்லுவேன். அதுவும் பிக் பாஸ் கிட்ட டைமிங் வேற கேட்டிருந்தாங்க மேம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழ வேற ஆரம்பிச்சுட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ அது ரொம்ப சென்டிமெண்டா இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டுச்சு அந்த சீக்வென்ஸ். அத எப்படி பார்த்தீங்க? அதான் நடிச்சிருக்காங்க. குழந்தை என்ன சொல்றது, சைல்டு ஆர்டிஸ்ட். அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே ஆக்டிங். நம்ம பார்த்தாலே தெரியுதுப்பா. லைக் விளையாடிட்டு இருப்பாங்க. ஓகே உங்க டைம் தீர்ந்து விட்டு மம்மி தட் இஸ் ஆக்டிங். வி நோ நம்ம குழந்தைங்களே இப்படி ஆக்ட் பண்ணுங்க ஸ்கூல் போக வேணாங்க போது.
அதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்து குழந்தைங்க பண்ற விஷயம் எல்லாம் சீரியஸ் ஃபீட்பேக் சீரியஸான விஷயம் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. இங்க அந்த வீட்டுக்குள்ள வளர்ந்தவங்களே குழந்தைங்களோட மோசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. மேம் ஃபர்ஸ்ட் வந்து பிரஜன் போனதுக்கு அப்புறம் சாண்ட்ரா ரொம்ப சோகமா இருந்தாங்க வீட்ல. ஒரு விஷயம் கூட பண்ண முடியல என்னால அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அப்படின்னு கூப்பிட்டு சொல்லக்கூடாது. சோகமா பேசிட்டாங்க. நடிச்சு சோகமான தோற்றம் அளித்தாங்க. ஓகே. ஆனா அந்த பசங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு போனோனே ஏதோ ஒரு பெரிய எனர்ஜி இருக்க மாதிரி வந்து டான்ஸ் பண்றது, அதுவும் உள்ளேயே வந்து திவ்யா கணேஷும், அரோராவும் பேசிக்க வேற செஞ்சாங்க. இவங்க அந்த பாருங்க மாதிரி செம்ம ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ஃபேமிலி ரவுண்ட் முடிஞ்ச உடனே தான் இவங்க இந்த இதுக்கு வைப்க்கே வந்திருக்காங்க. பார்க்க ஆமா. நல்லா இருக்குங்கிற மாரி 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ஸோ அந்த அந்த நடிப்பு காட்டணும் தானே. அதானே பிளானு. ஃபேமிலி ரவுண்ட் வந்துட்டு போன உடனே நான் சேர்ஃபுல் ஆயிருவேன்ட்டு. சோ ஓகே, தட் எல்லாருக்கும் வந்து ஃபேமிலி மிஸ் பண்ணதுனால தான் சேடா இருந்தாங்க. இப்ப சேர்ஃபுல் ஆயிட்டாங்கன்னு ஸ்கிரிப்ட் எழுதப்படும். ஓகே. திவ்யா கணேஷ் கிட்ட வந்து அவங்க அம்மா மறைமுகமா சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க அரோரா கிட்ட. என்னன்னா வந்து, "நீ பத்திரமா இருக்கணும். அதுவும் வந்து சாண்ட்ரா கிட்ட நீ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியே சொல்லிட்டாங்க அம்மா அப்படின்னாங்க. ஸோ அவங்க அம்மா சொன்னது உண்மைதானா? இல்ல அவங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கணுமா சாண்ட்ரா கிட்ட? இப்போ அரோரான்னு சொன்னதுனால அந்த விஷயத்துக்கு வரும். அரோராக்கு யார் 2 விசிட்டரு? ரியாவும் இன்னொரு ஃப்ரெண்டும். ஆமா ஃப்ரெண்டு. அவங்களும் பயங்கர டாக்ஸிக். சாரி அதையும் நான் டாக்ஸிக்ல சேர்த்துருவேன். அரோராவ டோட்டலி குழப்பி அந்த ரியா அரோரா கேம க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டே போயிட்டாங்க. ரியா தனக்காக தான் ரியா வெளிய குடுத்த இன்டர்வியூஸ்ல அரோராவ கிழிச்சிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி. அதுக்கு சப்போர்ட்டிவா தான் ஐ மீன் ரியா தன்னுடைய இன்டர்வியூஸ்க்கு சப்போர்ட்டிவா தான் உள்ள வந்து அரோராவ யூஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு ஹேவ். அரோரா சத்தியமா சொன்ன இந்த நிகழ்ச்சி நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க தனியாவே இருங்க. எனக்கு உலகத்துல ஒருத்தர் மட்டும் தான் இருக்காங்கன்றத ரியாவை தயவு செஞ்சு நீங்க சூட்டி காட்டாதீங்க. அப்படிங்க. ஆஃப் ஆல் பீப்புள் அதுக்கு உங்க நாயே உங்களுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட் தான் மேம். அத நம்பிடலாம். இவங்கள பெர்சன்ஸ நம்புறத ஆமா. விடங்கிற மாரி சொல்றீங்க. பெர்சன்ஸ் கரெக்ட். நம்பறதுக்கு நாயே நம்பலாம். கரெக்ட். ஓகே. ரியா வந்து ஆனா பார்வதிய கூப்ட்டும் வந்து பேசியிருக்காங்க மேம். பார்வதி கிட்ட வந்துட்டு, "நீ சுத்தமா வந்து சரியே இல்ல. அக்லியா இருந்துச்சு உன்னோட கேம் வந்து. இந்த ட்ரையாங்கிள் லவ்வுங்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்து. இத நீ திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க. அவ அதுலருந்து எப்பயோ வெளிய வந்துட்டா." அப்படின்ற மாரி வேற சொல்லிட்டு போயிருக்காங்க. பார்வதி வந்து ரொம்ப ஜென்யூனா என்கிட்ட வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. தேங்க் யூ அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இத எப்படி பார்க்குறீங்க? பார்வதி ஷேம்லெஸ். பார்வதி பேசிக்கலி ஷேம்லெஸ். வெளிய போய் ரியாவோட ஒரு அலைன்ஸ் போட்டு அதுல இருந்து ஏதாவது படம் வருமா, பப்ளிசிட்டி வருமான்னு பாக்குற நபர் தான் அவங்க. அதுவே ரியா ஒரு அன்இம்பார்ட்டன்ட் பர்சனா இருந்திருந்தாங்கன்னா தேங்க்யூ எல்லாம் வந்திருக்காது பார்வதி வாயில. இந்த ஆளை பார்த்து பேசுற ஆளு தான் பார்வதி. இப்போ ஆஹ் வேற என்ன கேட்டீங்க? திவ்யா கணேஷ் கிட்ட வந்துட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க மேம். சாண்ட்ரா கிட்ட பார்த்து இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் தான் இருக்கும். இப்ப அரோரா ஆஹ் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன். ஆமா. இப்போ திவ்யா கணேஷோட அம்மா வந்து சாண்ட்ராட்ட இருந்து விலகிருந்தாங்க. பிரஜின் உள்ள வந்து சாண்ட்ராட்ட திவ்யா கணேஷோட சேர்ந்துரு அப்படின்னாரு. பார்வதி அம்மா கமருதீன்ட்ட இருந்து பாரு விலகிரு அப்படின்னாங்க. கமருவோட பிரதர் வந்து கமரு நீ எல்லார்ட்ட இருந்தும் விலகிரு கானா வினோதோட சேர்ந்துக்கோன்னாரு. இப்படிதாங்க முக்கியமா பார்வதி தான் பொறாம நம்புறா, அரோராவ நம்பாத அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பொறாம. அந்த ஆளுக்கு முழுக்க முழுக்க பொறாம. ஐ திங்க் ஹி மைட் பி பெண்கள் மேல ஈர்ப்பு இல்லாம ஆண்கள் மேல மட்டும் ஈர்ப்பு தோணக்கூடிய ஒரு ஆண்மகனா இருக்கலாம். அந்த கமருதீனோட ஃப்ரெண்டு. ஏன்னா கமருதீனை தொட்டு தடவி முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து கட்டிப்பிடிச்சு கட்டிப்பிடிச்சு கட்டிப்பிடிச்சு. கமரு டசன்ட் நோ திஸ் பட் அந்த ஆளுக்கு கமரு மேல ஒரு கிரஷ் இருக்குன்னு நினைக்கிறேன்னா. அதனால அரோரா கமருதீன் ஃப்ரெண்ட்ஷிப் மேல அந்த ஆளுக்கு ஒரு பொறாமை. அநியாய பொறாமை. ஏன்னா எந்த மனுஷனுமே பைத்தியக்காரனா இருந்தாலுமே அந்த வீட்டுக்குள்ள போய் அரோராவை நம்பாத பாருவ நம்புன்னு கமருதீன்ட்ட சொல்ல வாய்ப்பே இல்ல. அப்படி இந்த ஆளு சொல்லியிருக்காருன்னா இது ஜஸ்ட் அட்டர் பொறாமை. ம். ஓகே. ஆனா எல்லாருமே வந்து பேசும்பொழுது அரோரார் வந்து ரொம்ப அ கண்ணியமா வந்து பிரிஞ்சுட்டாங்க. ஸோ வந்து கரெக்ட்டா அவங்க வந்து அவங்க இந்த துஷார் கிட்ட இருக்கிற விஷயமும், உன்கிட்ட இருக்க விஷயமும் வேற வேறன்னு தான் பார்த்தாங்கங்கிற மாரி பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் இன்னமும் வந்து நீ அரோராவ நம்பாத, நம்பாதன்னு சொல்லி ஏத்தி விடுறது. உள்ள வந்து இருக்கிற உண்மைய சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் வேற மாரி இவர் வந்து சித்தரிச்சு பேசிட்டாரேங்கிற மாதிரிலாம் பரவிட்டு இருக்கு. ஸோ இத எப்படி பார்க்குறீங்க? பொறாமை தான். டோட்டலி பிக்சரை மாத்தி சொல்லிட்டு போயிட்டாரு. அதையும் கமரு நம்பிட்டு சுத்துறான். சோ ஓகே. இது கேம் ஷோ தானே. உள்ள வந்தவங்களும் ஃபேமிலியும் கேம் ஆடிட்டு தான் போயிருக்காங்க.
உள்ள ஃபேமிலின்னு சொல்லிட்டு உள்ள வந்தவங்க எல்லாருமே சபரி ஃபேமிலியை தவிர எல்லாருமே கேம் ஆடிட்டு தான் போயிருக்காங்க. அதான் சொன்னேன், இந்த சீசன் ஃபேமிலி ரவுண்ட்ல எல்லாருமே வந்து குழப்பிட்டு தான் போயிருக்காங்க. மேம் இந்த பேட் டச் விஷயத்துல வந்து பார்வதி நிறைய விஷயங்களை கமருதனுக்கு பின்னாடி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டாச்சு. இதுல வந்து கமருதன் டைரக்டாவே உட்காந்து என்ன இந்த மாதிரி எல்லாம் நீ வந்து பேசியிருக்கியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அக்ரெசிவா பேசிட்டாரு. சோ இதை எப்படி பாக்குறீங்க? நம்ம ஆக்சுவலி ஒருத்தர்ட்ட கமிட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட சண்டைன்னு வந்துச்சுன்னா நம்ம நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் மறந்துருவோம். இப்ப கமருதீன் மறக்கிற பாயிண்ட் என்னன்னா, ஏண்டி பாரு நீயும் தானேடி என்ன பேட் டச் பண்ணின அப்படின்னு கமருதீனுக்கு தோண கூட இல்ல. அதுல இருந்து எனக்கு கமருதீன் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்திருக்கு. தட் ஹி இஸ் நாட் எல்லாரும் சொல்ற மாதிரி மெனிபுலேட்டர். சைக்கோவா இருக்கலாம், ஏன் பரவாயில்லையா. குடும்பம் அவங்களுடைய சிஸ்டர் பாத்தீங்களா, எவ்வளவு கோல்டு ஆப்பத்தெட்டிக், ஒண்ணுமே கேர் பண்ணாத சிஸ்டர், அவருடைய சிஸ்டர். அண்ட் ஹி இஸ் சச் அ வார்ம் கடலி பர்சன். லைக் அவருக்கு நிறைய ஹியூமன் என்கேஜ்மெண்ட்லாம் ரொம்ப பிடிச்ச ஆள் அவர் கமருதீன். சோ கமருதீன் பாருவ பேட் டச் பண்ணதை விட ரொம்பவே அதிகம் பாரு கமருதீனை பண்ணிருக்காங்க. அது நமக்கு நிறைய குறும்படங்கள் இருக்கு காட்டுறதுக்கு. ஜெயில இருக்கும்போது பாருக்கு கமருதீன் மேல கால மேல போடுறதுன்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. மேக்ஸி அது ஏன் ஒரு பேட் டச் நான் பேட் டச்ன்னே சொல்றேன். அத ஒரு பொம்பளை எப்ப பாரு ஆம்பளை மேல காலை போடுறானா, அவ வந்து அவளுக்கு இருக்கிற கேஸ் லைட்டிங் டெண்டன்சிஸ்ல அந்த ஆளை அடிமைன்னு காட்ட ட்ரை பண்றா. அப்படியே என்ன சொல்றது, ரொம்ப ஜெனுவினா அஃபெக்ஷனேட்டா எப்ப அந்த ஒரு செய்க அடிக்கடி அடிக்கடி பண்றாங்க. அவங்க காலை எடுத்து கமருதீன் மேல போடுறது, அது ஒரு மாதிரி அடக்கிற இது. அத வந்து கமருதீன் தட்டி கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், பாரு மனசுல இவன் எவ்வளவு அடி கொடுத்தாலும் வாங்கிப்பான் ஒரு வடிவேலு அப்படின்னு செட் ஆயிடும். அந்த செட் ஆவறத கமருதீன் அலோவ் பண்ணிருக்கான். சோ அத சூப்பரா யூஸ் பண்ணிட்டு இருக்கா பாரு. சத்தியமா இந்த வீட்டுல அதிகம் பேட் டச் பண்ணிருக்கிறது பாருதான். அத கமருதீன எக்ஸாம்பிளோட சொல்றேன். பாருக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப பிடிக்குமே. எல்லாரும் ஃபீட்பேக் கொடுத்தா ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள்னு கேட்பாங்களே. பாரு விஷயத்துல எவ்வளவு எக்ஸாம்பிள் இருக்கு. எவ்வளவு இந்த பேசும்போதே என்னது ஷோல்டர்ல இருந்து ட்ரெஸ்ஸ கட்டிட்டு கமருதீன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுறது. எப்ப பாரு கமருதீன் கால் நடுவுல பார்த்து ஏக்கமா மூஞ்சி காட்டுறது. ஆல் தி டைம் ஷி டஸ் தட். ஷி வில் லுக் அட் கமருதீன் ஃப்ரம் த ஹெட். இதெல்லாம் அவங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கிற ஃபிளர்டேஷன் டெக்னிக்ஸ். காலையில இருந்து கால் வரைக்கும் பார்த்து 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 அந்த பெல்லி பட்டன் அடியில அந்த போர்ஷன் வந்த உடனே கிடைக்கவே மாட்டேங்குது எனக்கு அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. யூ ஹேவ் டு ரியலி அப்சர்வ் வாட் பாரு டஸ். அநியாயத்துக்கு ராங் டச்சிங் பண்றது பாருதான் பண்றாங்க. நான் வந்து கமருதீன் பண்றாங்கன்னு அவங்க சொல்றதுனால நானும் சொல்லாமேன்னு சொல்லல. ஷீஸ் ரியலி டூயிங் a lot of bad touch. பார்வதி அப்படின்னு பார்க்கும்போது கமருதீன் வீட்ல இருந்து வந்திருந்தாங்க மேம். சோ வீட்ல இருந்து வரும்பொழுது கமருதீனோட அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த தலைய வச்சு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நாங்க வெளியே போயிட்டு இப்படி நடக்கணும், அதை வந்து நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. உள்ள வரும்பொழுது பார்வதி வந்து அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனோட அக்காவை கூப்பிட்டாங்க. நான் அக்காவா, சரிம்மா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. சோ கமருதீன் கிட்டயுமே வந்து கிளம்பும் போது ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க. என்ன அக்கான்னு சொல்லி அவ கூப்பிட்டா, நான் வந்து சரிம்மா தங்கச்சின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஷோல்டர்ல தட்டிட்டு அப்ப தங்கச்சி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு சில இடத்துல வந்து அந்த ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டு எந்த இடத்துலயுமே வந்து சரியாவே பேசல கமருதீன் கிட்ட அவங்க அக்கா வந்து. சோ இது எப்படி பாக்குறீங்க? ஹிண்ட் வச்சு என்ன பண்றது, ஊர்காவா போட முடியும். ஃபேமிலியாலேயே டைரக்டா பேச முடியலனா, ஃபேமிலியே உள்ள வந்து நடிக்குதுன்னா அந்த ஃபேமிலிக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது. பேசிக்கலி இப்ப வந்து ஒரு கல்யாண சத்திரத்துக்கு போறோம், அங்க யாராவது வாந்தி எடுத்துட்டாங்கன்னா அந்த வாந்தியும் நம்ம கிளீன் பண்ண மாட்டோம். கிளீன் பண்றவன் வருவானாலும் யோசிக்க மாட்டோம். அதை சுத்தி சுத்தி ஓம் மாதிரி நடந்துட்டு சுத்துவோம். அந்த மாதிரிதான் இவங்க பண்றாங்க. கமருதீன் பார்வதி ரிலேஷன்ஷிப் ஒரு வாந்தி. அதை சுத்தி எல்லாரும் நடக்கிறாங்க. சுத்தி சுத்தி நடக்கிறாங்க. ஏதோ வாந்தி இருக்கு பாரு, இவங்க ஏன் யாருமே கிளீன் பண்ண பாரு, அப்படிதான் இருக்கு. யாருமே டைரக்டா அட்ரஸ் பண்ணல, பிகாஸ் அது ஒரு வாந்தி. இப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னா Isn't it making sense? Is it not making sense? It's an avoidable issue that is sitting in front of everybody's eyes. எல்லார் கண் கூட ஒரு வாந்தி இருக்கு. எல்லார் கண் பார்வைக்கும், எல்லார் காது கேட்கவும் அவங்க பார்வதி தான் அசிங்கமா பேசுறாங்க அதிகம்.
என்ன கமரு மேக்சிமம் கையில ஒரு HOR அப்படின்னு எழுதுறதுக்குள்ள அவங்க அப்படியே அடக்கிட்டாங்க. அததான் அவங்க பேட் டச்னு சொல்லிட்டு சுத்துறாங்க. இதையாச்சும் கேட்கலாம் கமருதீன். பாரு கேக்குறாங்களே, எக்ஸ்பிளைன் மீ வித் எக்ஸாம்பிள். கமரு கேட்கலாமே, எக்ஸ்பிளைன் மீ வித் எக்ஸாம்பிள். கமரு கேட்கும் போது மட்டும் அது பேட் டச்சே இல்லடா, நான் தப்பா நினைச்சிட்டேன்டா, சாரி. ஓகே ஆயிட்டு போயிடுறாரு. தட் இஸ் நாட் an explanation. அது வந்து பேண்டேட் போடுறது, டெம்பரரியா ஒரு பேண்டேட் போட்டுறாங்க அவங்க. ஓகே. இத வாட்டர் மெலான் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. பட் வாட்டர் மெலானே நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள வந்து தப்பா பார்த்திருக்காங்க, தப்பா பேசியிருக்காங்கங்கிற மாரி சொல்லியிருந்தோம். சோ இத வாட்டர் மெலான் கிட்ட சொன்னது வந்து இவர் கொஞ்சம் கூட பெருசா எடுத்துக்கலையேங்கிற மாரி தான் தெரியுது. இது எப்படி பார்க்குறீங்க? வாட்டர் மெலான் ஒரு தத்தி மாடு. அதனால வாட்டர் மெலானுக்கு இது ப்ராசஸ் பண்றதுக்கான ஒரு ஐக்கியூவே கிடையாது லைஃப்ல. இத எடுத்து நல்லா அவரு டமாரா அடிப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுதான் பாரு இவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. இத நல்லா நமக்காக யூஸ் பண்ணி கொடுப்பான். சி எனக்கு எப்பவுமே கூட நின்னு இருக்காரு வாட்டர் மெலன்னா இந்த மாதிரி மேட்டருக்கெல்லாம் தான். நல்ல ஜல்லிக்கட்டு காளைக்கு முதுகுல ஒரு சூழலா ஏத்தி அனுப்புற மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க இவங்கள வாட்டர் மெலான. வாட்டர் மெலானோடையும் அவங்க ஒரு ரூட் விட்டுட்டு தானே இருந்தாங்க. லைக் வாட்டர் மெலன் ஸ்டார் வாடி உன்னை கட்டிக்கணும் போல இருக்குடி, என்ன கல்யாணம் சிப்போங்க அங்கிட்டு அப்படிதான் சொல்லுவாங்க. சிப்போ அங்கிட்டு ஷீ நெவர் சே இந்த மாதிரி இனிமே பேசக்கூடாது, லிவிங் ரூம் வாங்க எல்லாரும், வாட்டர் மெலன் நீ எனக்கு அண்ணா மாதிரிதான், தயவு செஞ்சு இந்த மாதிரி. சபரி எத்தனை வாட்டி ஹிஸ் புட் இஸ் ஃபுட் டவுன் பாரு அவர்கிட்ட போய் ஃபிளர்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது. அண்ட் சாரி, அந்த மொட்டை கடிதாசு எழுதுனது விக்ரமாமே. போன இன்டர்வியூக்கு அப்புறம் நிறைய இன்பாக்ஸ்ல வந்துச்சு, ஐயோ சபரி எழுதலமா அந்த மொட்டை கடிதாச பாருக்கு, விக்ரம் எழுதினான் அப்படின்னு. யாரு என்ன எண்ட் ஆஃப் த டே அது ஒரு மொட்டை கடிதாசு. ஓகே. அப்ப விக்ரம் வந்து மனசுல இருக்கிறத வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் மேம் இருக்குது. விக்ரம்க்கு பாரு மேல கண்ணு இருக்குதா இல்லன்னு சொல்ல முடியாது. ஜெனரலாவே கொஞ்சம் எஃபெமினேட்டா இருக்கிற ஆண்களுக்கு இந்த மாதிரி ஆணவமா இருக்கிற பெண்கள் ரொம்ப பிடிக்கும். மேம் இப்ப ரீசெண்டா வந்து சுபிக்ஷா வந்து பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருந்தா, ஏன்னா நான் எல்லார்கிட்ட இருந்தும் வந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது கண்டென்ட்டாவே யோசிச்சு பார்வதி கேட்டுட்டு இருக்காங்கிறது நம்ம எல்லாருக்கும் பார்க்கும் போதே தெரிஞ்சது. ஆக்சுவலா சுபிக்ஷா என்ன சொன்னாங்கன்னா, நான் விக்கல்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகிட்டேன், இப்ப நான் வந்து எந்த பாண்டும் வச்சுக்க வேணாம்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு வெளியே போயிட்டு வந்து பேசிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, சரின்னு சொல்லிட்டு எந்த பதிலுமே வந்து சொல்லல பார்வதி அதை கேட்டுட்டு. சோ அதை பாத்தீங்களா? அதை நீங்க எப்படி பாத்தீங்க? சுபிக்ஷா ஒரு டேப் ரெக்கார்டர், பிஞ்சு போன டேப் ரெக்கார்டர், அதே பாட்டை திருப்பி திருப்பி வாசிக்கிற டேப் ரெக்கார்டர். அவங்க செயல்ல எதுவுமே காட்டுறது இல்ல. ஐ ஃபியர் ஷீ இஸ் லைக் திஸ் இன் ரியல் லைஃப் ஆல்சோ. அதனாலதான் அவங்க ஒவ்வொரு பிசினஸும் பொழியுது. பிசினஸ்னு ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு அங்க போய் உட்காந்து யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். யோசிப்பாங்க, பேசுவாங்க, யோசிப்பாங்க, பேசுவாங்க, யோசிப்பாங்க, பேசுவாங்க, அவ்வளவுதான். அவங்க பாடுறது சுத்தமா நல்லா இல்லைன்றது யாரதான் எடுத்து சொல்ல போறாங்களோ. எல்லார்கிட்டயும் வந்து அந்த வீட்டுல ஒபிஷியல் மியூசிக் டைரக்டர் அமித், ஒபிஷியல் மேல் சிங்கர் கானா வினோத், இவங்க ஒபிஷியல் ஃபீமேல் சிங்கரா உட்காந்துருக்காங்க. அண்ட் எல்லார்ட்டையும் போய் இதே பேச்சுதான். அமித்னு சொல்றீங்களா மேம்? இல்ல, அந்த வீட்டுல மியூசிக் டைரக்டர் அமித், மேல் சிங்கர் கானா வினோத், ஃபீமேல் சிங்கர் சுபிக்ஷா. ஏன்னா அமித்தோட ஃபேமிலி வந்து ஒரு சாங் பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த முத்தமிழை சாங் பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. 3 பேருமே வந்து ஒவ்வொரு ட்ராக்ல பாடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ அவங்களுக்குள்ளேயே வந்து செட் ஆகாத மாதிரி இருக்கேன்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தாங்க. சோ அதான் கேட்டேன். அதை விட அமித்துக்கு இருக்கிற மியூசிக் டைரக்ஷன் திறமையில எங்க ஒப்பாரி மாதிரி பாட்டு போட்டிருக்காரு. ஒப்பாரி மாதிரி எல்லாம் வந்து உட்காந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் சாங்ஸ் ஒப்பாரி மாதிரி எழுதிருக்காங்க. எனக்கு சத்தியமா கானா வினோத் செல்விக்கு பாடின பாட்டுலாம் புரியவே இல்லை. அழ வைக்கணும்ட்டு எழுதுற பாட்டு அதெல்லாம். ஆஸ் அ மியூசிஷியன் ஐ நோ தட் ரைட். ஆடியன்ஸ் அழ வைக்கணும்னா அந்த ராகம் எல்லாம் சூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவோம். அழ வைக்கணும், அதுல இருந்து தனக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும்னு கானா வினோத் பண்ணின விஷயம் தான் அது. அது இட்ஸ் நாட் எனி வார்ம் ஜெஸ்டர், ஃப்ரெண்ட்லி ஜெஸ்டரே கிடையாது. அதெல்லாம் சுத்தமா கிடையாது. இன்னொன்னு, கமருதீன் குடும்பம் உள்ள வரத்துக்கு முன்னாடி கமருதீன் கழுத்துல முள்ளு மாட்டிக்குச்சு, மீன் முள்ளு. அண்ட் அம்மா பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லலையே அதுக்கு. ஒரு வார்த்தை சொல்லலையே அதுக்கு. ஐயோ முள்ளு மாட்டிக்கிச்சா, சரி ஓகே, அவங்களுக்கு மீனை பத்தி ஒண்ணும் தெரியாம இருக்கலாம். ஐயோ பிக் பாஸ் பாரு கேன் கோ டு த கேமரா அண்ட் சே டாக்டர் உடனே கூப்பிடுங்க. கமரு அண்டர் பிளே பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா மேபி
மீன் சாப்பிட்டு பழக்கம் என்ன பண்ணிட போகுது மீன் முள்ளன்னு, பட் இட் கேன் ரியலி அஃபெக்ட் யூ. அதுக்கு பிக் பாஸ் உள்பட கரிசனம் எடுத்து சோறு உருண்டை சாப்பிடுங்க, நல்லா பிடிச்ச ஒரு உருண்டை முழுங்கு, அதுதான் முக்கியம். மெல்லக்கூடாது, முழுங்கணும். மத்தவங்க எல்லாரும் ஏனோ தானோன்னு சொன்னாங்க. பிக் பாஸ் கிளியரா சொன்னாரு, உருண்டை எடுங்க, வாயில போடுங்க, முழுங்குங்க, மெல்லாதீங்க. அந்த ஒரு லாஜிக் எல்லாரும் சொல்லியிருந்தா உடனே அவன் சாப்பிட்டிருப்பான். நோபடி கேர்ஸ் அபவுட் கம்ருயா. எல்லாரும் அவங்க அவங்க ஒரு கர்ச்சீஃப் போட்டுட்டாங்க, அவங்க அவங்க கரிசனம் காட்டிட்டாங்கன்றதுக்கு சோறு சாப்பிடு, அது பண்ணி இது பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்திட்டு இருந்தான். யாரும் கம்ருட்ட போய் முதுக தடவை கொடுத்து ஒண்ணுமே, இன்க்ளூடிங் போடுவீங்க, இன்க்ளூடிங் அறிவுகெட்ட அரோரா, அரகண்ட் அரோரா, apathetic அரோரா. I felt so bad for Kamru. I felt so bad for him. அங்கதான் பிக் பாஸ் நிக்கிறாரியா, அங்கதான் நிக்கிறாரியா, ஒன்னும் ஆகக்கூடாது. கரெக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உள்பட ஃபுல்லா அப்படியே முழுங்கணும், மெல்லக்கூடாது. அதுக்கப்புறம் வராராம், நான் புடிச்சு தரேன் உருண்டை. என்ன பிக் பாஸ் பேசிட்டார்ல, சோ ஃபேக்யா, சோ ஃபேக். அவங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது பாவம் கமரு ஜெயிக்கலாம். அவர் சுத்தி இருக்கிற உலகமே இப்படிதான். I want Kamru to win. இவ்வளவு சாதாரணமா சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கல. அரோரா ஃபேக் மேக்ஸ் அரோரா ஒரு சாரி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் அப்படி காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு போயிருக்கான், வல்னரபிள்னு தெரிஞ்சு. அப்படி காம்ப்ளிமெண்ட், கமருதீன் இப்படி அப்படி அப்படி இப்படி. அவ போனதுக்கு அப்புறம் கமரு ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு, ஆமா இல்ல நம்ம கொஞ்சம் காமெடி எல்லாம் பண்ணலாம்ல, பாவமா இருந்துச்சு எனக்கு பாக்குறதுக்கு. உள்ள அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது கூட துஷார் 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 பத்தியே கேட்டுட்டு இருந்தாங்க. எப்படி இருக்கான் அவன், நான் கேட்டேன்னு சொல்லு, அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க அரோரா. சோ இன்னமும் வந்து இதுவே பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் திட்டினாலும், பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு நான் போய் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போனாங்க. இது எப்படி பாக்குறீங்க மேம்? அது அரோராவோட கண்டென்ட். துஷாருக்காக ஏங்குறாங்க அப்படின்றதுதான் அரோராவோட கண்டென்ட். அத அவங்க விட்டுட்டாங்கன்னா வேற என்ன பண்ணுவாங்க? துஷாருக்காக ஏங்குகிறேன் அப்படின்ற ஒரு கண்டென்ட்ல தான் இருக்காங்க. ஓகே மேம். மேம் இந்த சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது வந்து வீட்ல ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா யோசிக்காம வந்து கம்ருதீன் தான் அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா மழுப்பி இல்ல எல்லாரும் வந்து ஸ்ட்ராங்கா விளையாடுறாங்க, இவரு வந்து ரொம்ப சூப்பரா விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் எல்லாம் சொன்னாலும், எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத இன்டைரக்டா தெரியப்படுத்துற மாதிரி, டைரக்டாவே தெரியப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. சோ இது எப்படி பாக்குறீங்க? இல்லவே இல்ல. பாரு அம்மாக்கு அங்க பிடிச்ச நபர் சபரி. பாரு அம்மாக்கு கமருதீன் பாருவோடைய தாம் பொண்ணு ரொம்ப உஷாரு, இந்த பையனை யூஸ் தான் பண்ணறா, நல்லா பண்ணிக்கோன்ட்டு தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க பாரு அம்மா. ஆசீர்வாதம் கொடுத்து சூப்பரா இவனை யூஸ் பண்ணு, ஜெயிச்சு காட்டு அப்படின்னு தான் சொன்னேன். The apple doesn't fall too far from the tree ஒரு இங்கிலீஷ் பழமொழி இருக்கு. இப்போ பார்வதி எண்ணெயா நிக்கிறாங்கன்னா ஒரிஜினல் எள்ளு அவங்க அம்மா தான். சோ நல்லா இந்த கமருதீன் தள்ள மிளகா அரைடி, நானும் சேர்த்து 2 மிளகா அரைச்சிட்டு போறேன். கமருதீன் உங்ககிட்ட ரொம்ப எகிர்றான்ல, அது எகிராம இருக்கிறதுக்கு நான் 2 தாய் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போறேன். வாய வார்த்தையா ஒண்ணுமே கமிட் பண்ண மாட்டேன். காமெட் பண்ணாலுமே என்ன இப்போ வெளியில வந்தா முடியாதுன்னுலாம், முடியாதுன்னுலாம். பொண்ணு கேம ஜெயிக்கணும், அந்த லாயர் குடும்பம் மாதிரி அவங்க ஹியூமன்ஸே இல்லைன்னு தோணும் எனக்கு. என்ன தெரியல, பொண்ணோட கேம ஏத்தி விட்டு போயிருக்காங்க நல்லா. கமருதீன வந்து பாருட்ட ரொம்ப எகிராதபடி பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து கமருதீனோட ஒரே நிமிஷம், ஒரு தாய் தானே அவங்க பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள பேட் டச்னு கதறுது, அதை எடுத்தாங்களா 24 ஹவர்ஸ்ல? அந்த பாருவோட அம்மா அதை ஒரு வாட்டியாச்சும் எடுத்தாங்களா? ஒரு பொண்ணோட அந்த விஷயத்துல எவ்வளவு கன்சர்னா இருக்கலாம். அது ஜெனுவின் இல்லன்னு அதுல இருந்தே தெரியல பார்வதி. அத வந்து கமருதீன ஒரு ஸ்லாட்ல போட்டு அவனை யூஸ் பண்றதுக்காக தான் பண்றான்னு. அம்மா பொண்ணுக்கு அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவு டாக்ஸிக் அவங்க. ஒரு மதர்னா கேட்க மாட்டாங்க, கண்ணை பத்தி மட்டும் கேக்குறாங்க. கண்ணை பத்தி கேக்குறாங்க, அவன் கண்ணு போயிடுச்சா இல்ல, அழகு போயிடக்கூடாது பொண்ணுக்கு, அதை வச்சு நிறைய சம்பாதிக்கணும் போல, அழகு போயிடக்கூடாது பொண்ணுக்கு. அது பாரு எப்பவுமே உருட்டுறது தானே தனக்காக. மேபி பாருவோட பழைய நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்ல இந்த மாதிரி
ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்திருக்கவங்களுக்கு ஏகப்பட்ட பிரேக்கப்ஸ் நடந்திருக்கு. இது அவங்களே vlog போட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களே vlog போட்டு சொல்லுவாங்க. பார்வதி போடாத vlog இல்ல. அவங்க சுச்சு போறது மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் vlog பார்க்கல. அது எல்லாமே காட்டிட்டாங்க. பார்வதி போல ஒரு ஓவர் எக்ஸ்போஷர், பப்ளிசிட்டி ஹங்கிரி அந்த வீட்ல வேற யாருமே கிடையாது. ஓகே மேம், நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த வீக் வந்து டபுள் எவிக்ஷன் கண்டிப்பா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜோடியா வெளியே போயிட்டாங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ நான் சொன்னா கூட சொல்றேன். ஆமா, யாராவது ஒருத்தர் தான் போவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஐயோ, சோ நல்ல கண்டிப்பா வேலையா வந்து 2 பேர் போயிருக்காங்க. சோ இது எப்படி பாக்குறீங்க? நல்ல வேலை நான் சொன்னது நடக்கல. ஐ வாஸ் கெட்டிங் வெரி வரிட் பிகாஸ் இந்த மாதிரி யூஸ்லெஸ் ப்ரோக்ராம்க்கு எல்லாம் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டா வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம லைஃப்ல நிறைய அடிபடும். So I was hoping நான் சொல்றது பலிக்காம இருக்கணுமே. So the luck will return to my personal life. Thank God I was wrong. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஜோடியா போயிட்டாங்க அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ இவங்க வந்து திடீர்னு உள்ள வந்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் ஜோடியா வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை எப்படி பாக்குறீங்க? நிறைய நாய்ஸ் லெவல் குறைஞ்சிருச்சு வீட்ல ஆதிரையும் எஃப்ஜேயும் போனதுனால. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நிறைய நாய்ஸ் லெவல் குறைஞ்சிருச்சு. நிறைய வேஸ்ட் கண்டென்ட் குறைஞ்சிருச்சு. முக்கியமான கண்டென்ட் தான் இப்போ பாரு கமரு அஃபேர். வேற என்ன? அவ்வளவுதான். அதான் கண்டென்ட். அதான் இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் ஃபேமிலி ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எதுவுமே கண்டென்ட்டே இருக்காதுங்கிற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு உள்ள. இருக்காதே, எப்படி இருக்கும்? அடுத்தது பணப்பெட்டி டாஸ்க், டிக்கெட் டு ஃபினாலே முடிஞ்சு போச்சு. There'll really be nothing left. இவங்களுக்கு காதலிக்க கூட டைம் இருக்காது இனிமேட்டு. ஹோப்ஃபுல்லி அதுலயுமே பாரு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவா. ஓகே மேம், இந்த இதுல இப்ப யார் வின் பண்ணுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? கம்ருதீன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு கம்ரு, ஐ வாண்ட் அ கம்ரு சபரி ஃபினாலே. இதுல 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஓகே. And I want Kamaru Sabri to become friends, yeah. Really. And Kamaru, sorry, Sabri amma nalla Kamaru kada tirthi, she can bring him into form. Some Kamaru, sorry, நான் சபரி அம்மாட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவேன், நீங்க ஆன் பேப்பர் கமரு அடாப்ட் பண்ணிடுங்க, ரொம்ப ஈஸி. 4 நாள் வேலை. உடனே கமரு உங்க வந்து உட்காந்துட்டு காஜி அடிக்க ஆரம்பிக்க மாட்டான். ஐ மீன் as in he will not start living off your food and all that. அவன் வீட்டுல இருப்பான். But it's a good thing to have that stability. நிஜமாவே சபரி அம்மா, நான் அம்மா மாதிரின்னு சொன்னா பத்தாது, கையெழுத்து போட ரெடியா மேடம் நீங்கன்னு கேட்பேன் நான். போட்டுருங்க, அந்த பையன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானே போட ரெடி, நான் போட ரெடி. டுடே ஐ அம் அனௌன்சிங் ஐ வில் பிகம் கமருதீன்ஸ் மதர் இஃப் ஹி வாண்ட்ஸ் மீ டு. பேப்பர் தான் நான் கையெழுத்து போடுறேன் நான். எதுக்காக மேம் திடீர்னு இப்படி சொல்றீங்க? ஏங்க அதுல ஆக்சுவலா ஒரு ப்ராப்ளமே இல்லைங்க. எல்லாரும் ஒருத்தர் என் வீடு உன் வீடு மாதிரி, நான் எங்க அம்மா உங்க அம்மா மாதிரி மாதிரி கேட்டு எனக்கு மாதிரி திச்சுது. எனக்கு ஐம் கெட்டிங் வெரி இரிட்டேட்டட். ஐம் சேயிங் புட் யுவர் மணி வேர் யுவர் மவுத் இஸ். நான் சொல்றேன் இன்னைக்கு கமரு நீட்ஸ் அ மதர்னு சொல்றேன் இல்லையா, ஐ கேன் பி தட் மதர்னு சொல்றேன் சேர்த்து. Okay. I'll do it. I'll really do it. Everybody knows I'll do it. But he has to approach me. If he wants that paper, I'll sign it, yeah. மேம், ரீசன் பிஹைண்ட் தட்னு கேட்பாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? மதர் அப்படின்னு எனக்கு தெரியுது. எல்லாருமே அவனை மிஸ்யூஸ் பண்றாங்க. அவருடைய சொந்த சிஸ்டருமே சரியில்லை, பிரதர் இன் லா சரியே இல்ல. சோ இன் ஆர்டர் ஃபார் ஒரு சோஷியல் சாங்டிட்டிக்கு ஒரு மதர் ஸ்தானம் நான் சைன் பண்றேன், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. I think he'll be a very good son. It's okay, it's 2025. இந்த மாதிரி நம்ம law யூஸ் பண்ணி கொஞ்சம் புரட்சிகரமா நல்ல விஷயம் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? புரியுது. ஓகே மேம். விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்ட்ல வந்து ஃபேமிலி மொத்தமா வந்துட்டு போனத பத்தி இல்ல, இத நான் கொஞ்சம் வலுவுறுத்திடுறேன். இத நான் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு பதில்னு சொல்லல. கமருதீன், watch this, I'm very serious about it. It helps to have that paper. Just get one signature from me, I'll be your mom. Okay, கண்டிப்பா இது அவருக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். I hope. I'm very very serious about this. Okay. நான் இது ஒருத்தருக்கு பண்ணினேன்னா இன்னொரு 10 பேருக்கு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு கமருதீனை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு ஃபீல் பண்றீங்க மேம்? அதை எங்களுக்கு சொல்ல முடியுமா? யார் என்ன பண்றாங்க?
ரொம்ப யூஸ் பண்றாங்க, ரொம்ப மேனிபுலேட் பண்றாங்க, ரொம்ப பொறாமைப்படுறாங்க, அவன்கிட்ட ரொம்ப மட்டம் தட்டுறாங்க. அவன் 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 அவனுடைய வியூ பாயிண்ட்ல அவன் தன்னையே வந்து ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் குடுத்துக்கிறான்றது யாருக்குமே பிடிக்கல. தே ஆர் ட்ரைங் டு லோவர் ஹிஸ் ரெஸ்பெக்ட் இன் ஹிஸ் ஓன் ஐஸ். சோ ஐ டோன்ட் வாண்ட் அதாவது அவன் வந்து அக்கான்னு நினைக்கிறவங்க அவனை மிதிக்கிறான். அவன் வந்து பிரதர் இன் லான்னு நினைக்கிறவன் மிதிக்கிறான். கேர்ள் ஃபிரெண்ட் நினைக்கிறவன் மிதிக்கிறா. நான் மிதிக்க மாட்டேன் தம்பி. I'll be a good mother to youன்ற. கண்டிப்பா இது அவருக்கு போய் I'm ready. I'm ready to be Kamru's mother. அவன் ரிலிஜன் கூட மாத்த வேண்டாம். பாப்போம் மேம். அவங்க வெளிய வந்ததுக்கு அப்புறம் வந்து இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு I gave this offer to Balaji Murugadas. Okay. And he took it seriously. எப்படி பட் அவங்க சுத்தி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவ பைத்தியம்டா, அதனால தான்டா இப்படி எல்லாம் சொல்றா, நீ ஏன்டா சீரியஸா எடுத்துக்கிற? ஆமா இல்ல, கரெக்ட் இல்ல, தனுஷே சொல்லிட்டான் அவ பைத்தியம், கார்த்திகுமாரே சொல்லிட்டா அவ பைத்தியம். பைத்தியத்து பேச்ச கேட்டு பைத்தியமா உட்காந்துருக்கு. இட் கேன் பி டன். சி, இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணலன்னு நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா தவளை கணத்துக்குள்ள தவளையாதான் உட்கார வேண்டியது. எனக்கு 50 வயசு ஆகுது. ஐ டோன்ட் ஹேவ் சில்ட்ரன், ஐ டோன்ட் ஹேவ் அ ஹஸ்பண்ட், ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் பேரண்ட்ஸ். But I'm independent, I'm hardworking. I work as a publisher, I work as an editor. I have financials to prove it, IT statements, I pay my taxes on time. I don't break rules. I'm a good mother, yeah. And சத்தியமா எனக்கு கமருதீன்ல ஒரு குழந்தை தான் தெரியுறான். அவன் என்ன வயசா இருந்தாலும் சொன்ன 9-year-old boy inside him who's very sad. Chronic depressionல இருக்கான் அவன். சந்தோஷம்னா என்னன்னே தெரியல அவனுக்கு. ஓகே மேம். நம்ம இந்த வாரம் எப்படி போச்சு ஓவராலா வந்து முடிப்போம். அத பத்தி பேசுவோம். இந்த வாரம் வந்து எப்படி போச்சு, இல்ல யாரு வின் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. கம்ருதீன் கண்டிப்பா போய் சொல்லிட்டு. மை சன். ஓகே. சன் ஆஃப் சுசித்ரா அவர்தான் செய்யணும். கண்டிப்பா வந்து வின் பண்ணிடுவாங்க மேம், கவலைப்படாதீங்க. மேம் இந்த வீக் யாரு எலிமினேட் ஆவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க? வெளியே போவாங்க அப்படி சொல்லிட்டு. சொன்னது எப்படியும் தப்பாதான் நடக்குது. ரொம்ப யோசிக்கிறீங்களே. எனக்கு என்னவோ ஜெயிக்க ஆரியோடைய இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். எப்படின்னா விஜய் டிவி யோசிக்கும், ஆரிய வந்து நம்ம சீக்கிரம் இறக்காதனால ஓவரா ஆரிக்கு ஒரு ஃபாலோயிங் வந்துருச்சு, அவனை ஜெயிக்க வைக்க வேண்டியதா இருந்துச்சு. இப்ப அந்த வீட்டுல அந்த மாதிரி ஒரு சைலண்ட் ஃபாலோயிங் யாருக்குன்னா சபரிக்கு வர வாய்ப்பு. பட் ஆரி அளவு வராது. ஏன்னா அந்த சென்டிமெண்ட்டை மக்கள் ஆரி மேல எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த ஒரு விஷயத்துக்கு ஆரின்னு கிடைச்சிட்டாங்க. இப்ப சபரியா அந்த ஸ்லாட்ல மக்களால வைக்க முடியல. வச்சிருவாங்களோன்னு பயந்து மேபி விஜய் டிவி சபரியா இருக்கலாம். ஓகே, சோ சபரி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, விஜய் டிவி will remove one of the stronger players இந்த வாட்டி. சோ சபரி ஸ்ட்ராங் பிளேயர், அமித் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு வராரு. அமித் தூக்க மாட்டாங்க, அவர் கன்னடா பிக் பாஸ் இல்ல, பிக் பாஸ் கனெக்ஷன் இருக்கும். அமித் உள்ள வரும்போதே நான் அட்லீஸ்ட் டாப் 5க்கு வரணும், இல்லைன்னா அந்த போட்டிலேயே வரலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுலதான் வந்திருப்பாரு உள்ள. சோ அமித் எப்படியாச்சும் நெப்போட்டிசம் வழியா டாப் 5 வந்துருவாரு. இந்த வாரம் அவங்களுக்கு முக்கியமான கண்டெஸ்டன்ட், இதுக்கு மேல இவங்க கண்டென்ட் கொடுக்க வாய்ப்பு இல்ல, ஐ மீன் கொடுத்தாலுமே சமத்து கண்டென்ட்டா தான் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு விஜய் டிவி டீம் சபரியா தான் நோட்டம் போட்டு வச்சிருக்கோம். மோஸ்ட்லி அவர் தான் இறக்குவாங்க. பாப்போம் மேம் யாரு வெளியே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே தெரியாது. ஓகே மேம், நிறைய கனி போவாங்கன்னு நினைக்கிறேன் மேம். கனி போக வாய்ப்பு இருக்கு. That's a very good guess. ஏன்னா விஜயலட்சுமி கண்டென்ட் யூஸ்ட் ஆயிடுச்சு. விஜயலட்சுமி வந்துட்டாங்க போயிட்டாங்க, அந்த கண்டென்ட் ஓவர். கனியும் யூஆர் ரைட். இனிமே கனி சமத்து கண்டென்ட் சமையல் கண்டென்ட் வேண்டான்ட்டு கனியை தூக்கலாம். 2 சமத்து தான் இருக்கு வீட்டுல, சபரி கனி. சபரி குறைஞ்சிட்டாங்க குக்கிங் அப்படின்னு பாக்கும்போதும் அதுக்கு வொர்க் இல்ல, பெரிய வேலை இல்ல. திவ்யா சமைக்கிறாங்க, பிக் பாஸ்கே குழம்பு அனுப்புறாங்க. பிக் பாஸ் சாப்பிட்டு ரிவ்யூ வேற சொல்லிருக்காங்க மேம், பாத்தீங்களா? அதுல நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அவரால வேற என்ன கண்டென்ட் கொடுக்க முடியும்? ஓகே, அவரே இல்ல, அவர் எங்க குழம்பு சாப்பிட்டுப்பாரா?
ஓகே. மேம் நெறைய விஷயங்கள பேசியிருக்கோம். ஸோ இந்த வாரம் வந்து கனி எவிக்ட் ஆகுறாங்களா? இல்ல வந்து சபரியா? அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ இத தொடர்ந்து நெக்ஸ்ட் வீக் என்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பத்தி இன்னும் கிளியரா பேசலாம். இவ்வளோ நேரம் என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ சோ மச். தேங்க்யூ தீபிகா.